ஸோ அல்ட்ராஸ் ரேசர் அண்ட் நார்மல் அல்ட்ராஸோட ஒரு கம்பேரிசன் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்மகிட்ட 2024 அப்டேட்டான டாடா அல்ட்ராஸ் டிசிஏ வேரியன்ட் இருக்கு. இந்த காரோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரேஷ், நம்மளோட மோட்டார்ஸ் நம்ம சேனல் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் இருக்க ட்ரூ சாய்வர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம ஒரு ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1 லிட்டர் பாட்டில் இருக்குது. ஸோ இந்த 1 லிட்டர் பாட்டில் வச்சு தான் நம்ம இப்போ ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த 1 லிட்டர் பாட்டில் வந்து இந்த காருக்குள்ளே எத்தனை வந்து வித் ஹோல்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் டோர் பாக்கெட்டில் ஒரு பாட்டில் ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு ஸ்லாட்டே கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஈஸியாக உட்காருது. ஸோ அதெல்லாம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இப்போ நம்ம ரியர் டோர்லையும் வச்சு பார்த்துடலாம். ஸோ இந்த அல்ட்ராஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த டோர் ஓப்பனிங் தான். ஸோ 90 டிகிரி டோர் வந்து ஓப்பன் ஆகும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்லாட் ஆகுது, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ டோட்டலாக டோர்ஸில் வந்து நமக்கு 4 1 லிட்டர் பாட்டில் இது வந்து ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இன்டீரியரில் பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் நமக்கு சென்டர் கன்சோலில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டைட் ஃபிட் தான், பட் இந்த பாட்டில் வந்து ப்ராப்பராக உள்ள ஃபிட் ஆகுது. கொஞ்சம் டைட்டாக போகுது, இருந்தாலும் ப்ராப்பராக ஃபிட் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கப் ஹோல்டர் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த இடத்துல நம்ம 2 வச்சுக்கலாம். டோட்டலி 4, 5, 6. நம்ம க்ளோ பாக்ஸில் பார்த்தோம்னா இங்கேயுமே நமக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. 3 1 லிட்டர் பாட்டில் வைக்கலாம் போல், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நல்ல டீப்பான ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இதில் 6, இதில் ஒரு 3. ஸோ 9 1 லிட்டர் பாட்டில்ஸ் வந்து இந்த டாடா அல்ட்ராஸ் ஹோல்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த 2024 அப்டேட்டில் பார்த்தோன்னா நமக்கு மேஜரான சேஞ்ச் இன்டீரியரில் நடந்திருக்கு. ஸோ நம்ம இன்டீரியர் போகிறப்ப பார்ப்போம். அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு கிங்க் தெரியும். ஸோ இது அந்த 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்காக நமக்கு அல்ட்ராஸ் ரேசரில் இந்த ஃபீச்சர் எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. பெட்ரோல் இன்ஜின் தான், 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த காரில் நமக்கு வரும். 87 BHP அண்ட் 115 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 சிலிண்டர் இன்ஜின் இதில் நமக்கு வந்துருது. பேர் வித் 7 ஸ்பீட் DCT கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல் இருக்குது. நமக்கு இன்சுலேஷனும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் பார்த்தோம்னா மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்குது. நமக்கு இதில் வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் LED DRLமே வந்துடுது. இந்த ஃபாக் லேம்ப்ஸ் நமக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனோட வரும். அண்ட் கிரில் வந்துட்டு ஸ்லைட்டான ஒரு ரிவிஷன் நடந்திருக்கு. நமக்கு கீழே பம்பர் பார்த்தோன்னா நமக்கு பாடி கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மேட் பிளாக் கலர்லையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் சைடு ஆங்கிளில் பார்த்தோம்னா இது நமக்கு சப் 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.5 meters ஆஃப் வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துடும். இண்டிகேட்டர் நமக்கு ஃபெண்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துடுது. ORM நமக்கு பிளாக் கலரில் கிளாஸ் பிளாக்ல வந்துடுது. அண்ட் இதுலையுமே பார்த்தோன்னா நமக்கு அந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேமராக்கான பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். டயர் சைஸ் 16 inch alloy wheels, 185/60 or 16 inch wheels கொடுத்துறாங்க. அண்ட் நமக்கு இந்த கார்ல சன்ரூஃப் வந்துடும். அண்ட் இது ரூஃப்மே பார்த்தோம்னா நமக்கு பிளாக் கலர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே வந்துருது. ரெக்வஸ்ட் சென்சரும் இந்த கார் நமக்கு வந்துடும். கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை. ரியர் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் அல்ட்ராஸ் மாதிரியே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் நமக்கு ஃப்ரண்ட் வரைக்குமே ரன் ஆகுது. அண்ட் ஷார்ப்பான ஒரு ஷோல்டர் லைன் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு ஹாலஜன் டெயில் லேம்ப் செட்டப் தான் வரும். அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு இதில் ஹாலஜன் தான் கொடுக்குறாங்க. கீழே பார்த்தோன்னா நமக்கு 2 ரெஃப்ளெக்டர் வந்துருது. DCAக்கான பேஜிங் வந்துடும். அல்ட்ராஸ்க்கான பேஜிங் கொடுத்துறாங்க. கேமரா நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் அல்ட்ராஸ்ல இந்த இடத்துல இருக்கும், அதான் இதுக்கு முன்னாடி இருந்த வேரியண்ட்ல. ஸோ இப்போ அப்டேட் பண்ணதுனால நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராலாம் கொடுத்துருக்காங்க. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துருது. ரியர்ல வாஷர் ஐப்பர் டிஃபாகர் எல்லாமே வந்துடும். ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர்ல பட் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா பிளாக் கலர்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனரும் வந்துருது. 345 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். இந்த சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 60/40 ஆப்ஷன் கிடையாது. பார்சல் ட்ரேயுமே வந்துருது. நமக்கு ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா இதுக்கு அடியில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 165/80 or 14 inch ஸ்டீல் வீல்ஸ் நமக்கு வந்துருது. அண்ட் பூட் லேம்ப் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரியா சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ இதுவுமே அல்ட்ராஸில் நல்லா தான் இருக்கும். டோர்ஸ் 90 டிகிரி அளவுக்கு ஓப்பன் ஆகுது. டோர் பேட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பிளாக் வித் பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ட்விட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல இருக்குது. இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் ரொம்ப அல்ட்ராஸில் ஈஸியாக தான் இருக்கும். லெக் ரூம் நீரும் எல்லாமே தாராளமாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அனைத்தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. ஹெட் ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. சீட்டோட ரெக்லைன் ஆக மட்டும் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஹெட் ரூமே நல்லா தான் இருக்குது. என் ஹெட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". ரியரில் நமக்கு 2 AC வென்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு USB-A சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்துருது. மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்துருது. ஆம் ரெஸ்ட்டுமே நமக்கு கொடுத்துட்றாங்க.
ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம். ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ்க்கான மவுண்ட்டும் வந்துடுது. மேஜரான அப்டேட் 6 ஏர் பேக்ஸ் அண்ட் நமக்கு இந்த டேஷ்போர்ட் தான். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ எக்ரஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா ஒப்பேரா ப்ளூ கலர். எனக்கு இந்த ஆல்ட்ராஸ் லைனப்லேயே இந்த ஒப்பேரா ப்ளூ கலர் வந்து ரொம்பவே பிடிக்கும், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா நமக்கு 13.64 lakhs வருது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம்ஸை நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பனாக இங்கேருந்தே பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு டோர் ஹேண்டில் குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோன்னா புதுசாக ஒரு அடிஷன் இருக்குது. 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான பட்டன் வந்துருது. ஃபாக்லாம்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் வந்துருது. இந்த சீட்டை நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க இந்த சீட்டுக்கு. அண்ட் சென்ட்ரல் லாக்கிங்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காரை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 7 inch கம்பேர் பண்ணுறப்போ உண்மையிலேயே நல்ல ஒரு சைஸ் அப்படின்னு சொல்லலாம். அட் பார் வித் செக்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அமேசான் அலெக்ஸா, ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டர், கிளைமேட், இமேஜ் வியூவர், மீடியா அண்ட் குவிக் செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஷேர் மை லொக்கேஷன் ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. நம்ம என்ன லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சவுண்ட் டெமோ, சரௌண்ட் வியூ கேமராவும் இது நமக்கு வந்துருது. 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே இது நமக்கு கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இண்டிகேட்டர் போட்டாலுமே நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் இண்டிகேட்டர் போட்டால் ரைட் சைட் வியூ வரும், லெஃப்ட் சைட் இண்டிகேட்டர் போட்டால் லெஃப்ட் சைட் வியூ வந்துடும். நமக்கு இந்த இடத்துல ஆல்ட்ராஸ் அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி ஆல்ட்ராஸில் இருந்தது தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இப்போ நமக்கு வந்துருது. இதில் பார்த்தோம்னா நமக்கு பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்துருது. நமக்கு டைம் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது தவிர நமக்கு நோட்டிஃபிகேஷன், நேவிகேஷனில் போயிட்டோம்னா நமக்கு காம்பஸ் வந்துடுது. அண்ட் லே அவுட், நம்ம 3 செட் ஆஃப் லே அவுட் கொடுக்குறாங்க. டிஜிட்டல் வியூன்னு ஒரு லே அவுட் கொடுக்குறாங்க. அண்ட் இது தவிர நமக்கு மினிமம் வியூன்னு ஒரு லே அவுட் கொடுக்குறாங்க. இது பார்த்தோன்னா நம்ம ரொம்பவே மினிமமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ நம்ம டயல் வியூலேயே வச்சிடலாம். அண்ட் செட்டிங்ஸ், ட்ரிப் இன்ஃபோ நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னே இருந்ததை விட பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பார்ட் டிஜிட்டல், பார்ட் அன்லாக், எக்ஸி ப்ளஸ் வேரியண்ட்டில் வரும். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஃபுல்லி டிஜிட்டலாக இருக்குது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. பெருசாக கம்பசமாலாம் இல்லை. ஸ்டியரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் அது கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் நம்ம மூலியமாக அதை டாகல் பண்ணிக்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருது. லெஃப்ட் சைடில் நமக்கு மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஆட்டோமேட்டிக் வைப்பாஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ நல்லா லோடடான ஒரு கார் தான். ஆட்டோமேட்டிக் ஏசியுமே இந்த காரை நமக்கு வந்துருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் இந்த காரை நமக்கு வந்துருது. இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெட்லாம்போ ஆன் பண்ணிக்கலாம். 7 ஸ்பீட் டிசிஏ கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோடு போட்டுக்கலாம். ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை, நம்ம ட்ரிப்டானிக் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துறாங்க. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துறாங்க. ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் வந்துருது. டேஷ்போர்ட் மோரோவர்லெஸ் சேம் தான். டச் ஸ்க்ரீன் மேஜரான ஒரு சேஞ்ச். இந்த இடத்துல அதே சில்வர் ட்ரீட்மெண்ட். அண்ட் க்ளோ பாக்ஸ் நல்ல பெருசாகவே இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷனுமே நமக்கு கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக்கோட ஒரு லோகோவுமே இருக்கும். நமக்கு கப் ஹோல்டர் மாதிரி இந்த இடத்துலையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா தாட்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ டிமிங் IRBM நமக்கு இல்லை, மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சன்ரூஃப் இந்த காரை நமக்கு வந்துடுது. ஸோ இது ஆல்ரெடி இருந்தது தான். நார்மலான சைஸ் சன்ரூஃப் தான். ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. அண்ட் இதில் SOSக்கான ஃபங்க்ஷனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் நமக்கு LEDயில் வருது. 6 ஏர்பேக்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துறாங்க. ABCVD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த ஃபீச்சர் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இதுதாங்க இந்த டாடா ஆல்ட்ரோஸ் XE A+ Lux S வேரியண்டோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.